என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா. தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய சகாப்தமா இருந்த இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் இன்னைக்கு காலமாயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இந்த ஒரு தகவல் ஒட்டுமொத்த திரையுலகிற்கே ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுக்காக திரை மற்றும் அரசியல் பிரபலங்கள் பல பேர் அவங்களுடைய அஞ்சலி மற்றும் இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் அவர்கள் இந்த செய்தி மிகவும் வருத்தம் அளிக்கிறது. தமிழ் சினிமாவின் போக்கையே மாற்றியமைத்து எண்ணற்ற திரைப்பட இயக்குநர்களுக்கு ஊக்கமாகவும் முன்னுதாரணமாகவும் திகழ்ந்த ஒரு மாபெரும் கலைஞர். அவரது இழப்பு திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத ஒன்று. அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல்கள் அப்படின்னு அவருடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. கனிமொழி அவர்கள் தமிழ் சினிமாவையே வேறொரு பாதைக்கு கொண்டு போனவர். கிராமத்து மண்வாசனையையும் சாதாரண மக்களின் வாழ்க்கையையும் இயல்பாக திரையில் காட்டி பல தலைமுறை இயக்குநர்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தவர். அவரோட மறைவு தமிழ் திரையுலகிற்கு மிகப்பெரிய இழப்பு. அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் திரையுலகை சேர்ந்த அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல்கள் அப்படின்னு அவங்களுடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் யோகி பாபு அவர்கள் தமிழ் சினிமாவின் பெருமை மிகு படைப்பாளி இயக்குனர் இமயம் பாரதி ராஜா ஐயா அவர்களின் மறைவு மிகுந்த வேதனை அளிக்கிறது. தனித்துவமான கதை சொல்லாலும் மண்ணின் மனம் வீசும் படைப்புகளாலும் தமிழ் சினிமாவை புதிய உயரத்திற்கு கொண்டு சென்றவர். அவர் படைத்த கதைகளும் கதாபாத்திரங்களும் திரைப்படங்களும் இன்றும் காலத்தால் அழியாதவை. அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் திரையுலக நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரின் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு அவருடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இயக்குனர் இமயம் பத்மஸ்ரீ திரு பாரதி ராஜா சார் மறைந்து விட்டார் என்ற செய்தி கேட்டு மனசு ரொம்பவே கனத்து போச்சு. தென் தமிழகத்துல இருக்கிற ஒரு சாதாரண கிராமத்துல இருந்து கிளம்பி தமிழ் சினிமாவோட கேமராவையே கிராமங்கள் பக்கம் திருப்பினவர் அவர். மண்ணின் மனத்தையும் மக்களின் வாழ்க்கையையும் இயல்பாகவே திரையில் காட்டி தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய அடையாளம் கொடுத்தவர். தமிழ் மண்ணோட கலாச்சாரம் பண்பாடு உணர்வுகளை உலகமே திரும்பி பார்க்க வைத்த பெருமைக்குரிய படைப்பாளி பாரதி ராஜா சார். அவரோட இந்த மறைவு தமிழ் திரையுலகத்துக்கே ஈடு செய்ய முடியாத ஒரு பெரிய இழப்பு. என் இனிய தமிழ் மக்களேன்னு அவர் சொன்ன அந்த குரல் தமிழ் சினிமா இருக்கும் வரைக்கும் ரசிகர்களோட மனசுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் திரைத்துறையினருக்கும் கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த பாரதி ராஜா சாரின் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை மனமாற வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. நடிகர் ரவிமோகன் அவர்கள் தமிழ் சினிமா ஒரு பெரிய ஆளுமையை இழந்துருச்சு. பாரதி ராஜா சார் படங்கள்னா சாதாரண மனுஷங்க வாழ்க்கை, அவங்களுடைய உணர்வுகள், வாழ்க்கையோட அழகு, இது எல்லாத்தையும் ரொம்பவே உண்மையாகவும் அழகாகவும் காட்டியிருப்பார். சினிமாவுக்கு அவர் செஞ்ச பங்களிப்பு எப்பவும் நிலைச்சு நிற்கும். அவர் விட்டு சென்ற தாக்கத்துக்கு அளவே இல்லை. அவரோட குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல்கள். அமைதியா உறங்குங்க சார் அப்படின்னு அவருடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. நடிகர் ஜெய் அவர்கள் ஸ்டுடியோவிற்குள் மட்டுமே முழுங்கி கிடந்த சினிமா கேமராவை கிராமத்து மண்வாசனை வீசும் வயல்வெளிகளுக்கு கொண்டு சென்று தமிழ் சினிமாவுக்கென ஒரு புதிய மொழியை உருவாக்கிய இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு இதயபூர்வமான அஞ்சலிகள். நடிகர் பிரபுதேவா அவர்கள் லெஜண்ட் ஜீனியஸ் பாத் மேக்கர் ரிப் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இரங்கல்களை ரொம்பவே வரதமா தெரிவிச்சிருக்காரு. எழுத்தாளர் வைரமுத்து அவர்கள் இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுக்காக ஒரு வீடியோவை வெளியிட்டு அவருடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. கிராமத்து ராஜாவே, இறந்து பட்டாயா? எங்கள் மண்வாசனையில் இன்று சாவு மணக்கிறதா? அடைத்து கிடந்த திரையுலக கதவுகளை திறந்த வெளிக்கு திறந்து விட்டவனே, ஆகாயத்திற்கு அடுத்து அதிக நட்சத்திரங்களை அறிமுகம் செய்தவனே, என்னையும் சுயமரியாதையோடு சுடரொளி வீசச் செய்தவனே, உடன்பிறப்பே, இரத்தத்தின் இரத்தமே என்ற தலைவர்களின் மொழிக்கு இணையாக என் இனிய தமிழ் மக்களே என்ற ரத்தின சொற்களுக்கு முத்திரை சேர்த்தவனே, நீ மாயக்காரன். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாரதி ராஜா உடலுக்கு அஞ்சலி செலுத்தினது மட்டும் இல்லாம அவருடைய ட்விட்டர் பேஜில் பாரதி ராஜாவுக்காக இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. இயக்குனர் செல்வராகவன் அவர்கள் நம் இழப்பை சொல்ல வார்த்தை இல்லை அப்படின்னு
பாரதி ராஜா அவர்களுடைய புகைப்படத்தை அவருடைய சோஷியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணி அவருடைய இரங்கலை வந்து தெரிவிச்சிருக்காரு. நடிகர் மற்றும் இயக்குனர் எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் என்ன ஒரு மகத்தான இயக்குனர். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சார் எத்தனையோ படங்களுக்கு உயிர் கொடுத்தவர். ஒரு சினிமா துறையையே வடிவமைத்த மனிதர். என்னோட திரைப்பட பயணமும் அவர்கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சது. நான் சினிமாவில் இது வரைக்கும் செஞ்சதும் இனிமேல் செய்ய போகிறதும் எல்லாத்துக்குமே அடித்தளம் அவர் தான். அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டேன். அழியாத பெருங்கலைஞன் அவர். நம்ம மனசுலையும் இனி வரப்போகும் காலங்கள்லேயும் என்றும் வாழ்ந்துக்கிட்டே இருப்பார் இந்த அழியாத கலைஞன், மகா கலைஞன் பாரதி ராஜா சார் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக்கோட அவருடைய இரங்கலை வந்து தெரிவிச்சிருக்காரு. முதல்வர் விஜய் அவர்கள் பாரதி ராஜா இல்லத்துக்கு சென்று அவருடைய உடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காரு. அவர் மட்டும் இல்லாம சீமான் அவர்கள், ரஜினிகாந்த் அவர்கள், கமல்ஹாசன் அவர்கள், ராதிகா அவர்கள், சரத்குமார் அவர்கள்னு இன்னும் நிறைய பேர் அவரோட உடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. இன்னும் பலர் சோசியல் மீடியா மூலமா அவங்களுடைய இரங்கலை வந்து தெரிவிச்சிட்டு வராங்க. பாரதி ராஜா சாருடைய இந்த ஒரு இழப்பு தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களிடையுமே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு.